ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெஸ் கோடிங். நீ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லிங்க்டு லிஸ்ட் சைக்கிள். இது லீட் கோட்ல ப்ராப்ளம் நம்பர் 141 இருக்கு. வாங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். ஸோ இந்த ப்ராப்ளம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு லிங்க்டு லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க, அதோட ஹெட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லிங்க்டு லிஸ்ட் வந்து சைக்கிளா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணணும். சைக்கிளா இருந்துச்சுன்னா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணணும், இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? அவங்க வந்து நம்ம கொஸ்டினுக்கு புரியறதுக்காக இந்த பொசிஷன் ஒன்னு கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த லாஸ்ட் நோடுக்கு அடுத்து பொசிஷன் ஒன்ல தான் ஜாயின்ட் ஆயிருக்கும் அப்படின்ட்டு. இங்க பொசிஷன் வந்து -1ன்னு கொடுத்துருந்தா அங்க சைக்கிளே இல்லைன்னு அர்த்தம். ஸோ இந்த பொசிஷன் வந்து அவங்க நமக்கு வந்து புரியறதுக்காக இங்க கொடுத்துருக்காங்க. ஆனா கொஸ்டின் பேராமீட்டர்ஸ்ல அவங்க அதை கொடுத்துருக்க மாட்டேன் அப்படின்னு மென்ஷனும் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம வந்து இந்த ஹெட்டை மட்டும் கொடுத்தா இந்த ஹெட்ல வந்து சைக்கிள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஃபைன் பண்ணி சொல்லணும். ஸோ இப்போ இங்க வந்து 3 2 0 4 4 அடுத்து எங்க கனெக்ட் ஆயிருக்கு? 2 கனெக்ட் ஆயிருக்கு. கரெக்டா? ஸோ அப்படிங்கிறப்ப இங்க ஒரு சைக்கிள் இருக்கு. இப்போ இங்க 4 அடுத்து அகைன் 2 தான் வரும், அகைன் 0, அகைன் -4, திரும்படியும் அகைன் இந்த சைக்கிள் ரன் ஆகிட்டே இருக்கும். கரெக்டா? அப்படிங்கிறப்ப இது லிங்க்டு லிஸ்ட் சைக்கிள் அப்படினால நம்ம ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் 2ல பாத்தீங்க அப்படின்னா 1 2 கொடுத்துருக்காங்க. 2 வந்து 0th பொசிஷன்ல கனெக்ட் ஆயிருக்கு லாஸ்ட் நோடு. ஸோ அதை அவங்க நமக்கு கொஸ்டின்ல புரியறதுக்காக இங்க கொடுத்துருக்காங்க. ஆனா பேராமீட்டர்ல கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இது வந்து 1 2க்கு அடுத்து திரும்படி 1க்கு தான் கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப இது ஒரு சைக்கிள் கிரியேட் பண்ணுது. ஸோ நம்ம ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிடணும். இப்போ எக்ஸாம்பிள் 3ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நோட் கொடுத்துருக்காங்க, பொசிஷன் -1. அப்போ வந்து இந்த லாஸ்ட் நோட் வந்து எங்கேயுமே கனெக்ட் ஆயிருக்காது. கரெக்டா? அப்படிங்கிறப்ப நம்ம ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு நம்ம சேம் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ பாயிண்டர் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போறோம். எப்படி அப்படின்னா லைக் வந்து ஸ்லோ பாயிண்டர் வந்து ஒன்னொன்னா மூவ் பண்ணும். கரெக்டா? ஸோ ஸ்லோ பாயிண்டர் ஒன்னா மூவ் பண்ணும், ஃபாஸ்ட் பாயிண்டர் ரெண்டா மூவ் பண்ணும். ஸோ இதை வச்சு எப்படி நம்ம சைக்கிள் ஃபைன் பண்றது அப்படின்னா, இப்போ நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம், மிடில் நோட் ஃபைன் பண்ணோம் அப்படின்னா ஃபாஸ்ட் நோட் வந்து எண்டுக்கு ரீச் ஆயிருக்கும். கரெக்டா? அப்ப நமக்கு வந்து ஸ்லோல இருக்கிறது தான் மிடில் எலமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சர்க்கிளா ஒரு இடம் இருக்கு. அங்க வந்து ஒரு சின்ன பையனும் இருக்கான், ஒரு பெரிய பையனும் இருக்கான். ரெண்டு பேருமே ரன்னிங் ரேஸ் வந்து ஓடுறாங்க. ஓகேவா? இப்ப சின்ன பையன் வந்து இந்த இடத்துல வர்றதுக்குள்ளேயும் பெரிய பையன் என்ன பண்ணியிருப்பான், இந்த இடத்துல போயிருப்பான். கரெக்டா? இப்ப அதே வந்து சின்ன பையன் இங்க வரதுக்குள்ளேயும் பெரிய பையன் இந்த ரவுண்டே கம்ப்ளீட் பண்ணி திரும்பி இன்னொரு ரவுண்ட் வருவான். சோ ஒரு இடத்துல கண்டிப்பா இந்த சர்க்கிளை சுத்திக்கிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல ரெண்டு பேருமே மீட் பண்ணுவாங்க. கரெக்டா? சோ அப்படி மீட் பண்ணாங்க அப்படின்னா இது ஒரு சர்க்கிளான இடம். இப்ப அதே வந்து பிளாட்டா ஒரு இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ரெண்டு பேருமே இங்க ஸ்டார்ட் பண்றாங்க, பெரிய பையனும் இங்க ஸ்டார்ட் பண்றான். ரெண்டு பேருமே வந்து ஒரு இடத்துல ரீச் பண்ணிடுவாங்க. அடுத்து ரிட்டர்ன் தான் அகைன் வரணுமே தவிர்த்து இங்க போற இடத்துல திரும்பி போயிட்டே இருந்தா நமக்கு இங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் கனெக்ட் ஆகாது. அப்படிங்கிறப்ப அந்த ரெண்டு சின்ன பையனும் பெரிய பையனும் வந்து இந்த ஸ்லோ பாயிண்டர் ஃபாஸ்ட் பாயிண்டர் மாதிரி ஸ்லோ பாயிண்டர் வந்து மூவ் பண்ணி ஃபுல்லா ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுலையும் ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அகைன் ஸ்லோ பாயிண்டர் கிட்ட வந்துருவான். அப்படி வந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல சர்க்கிள் இருக்கு. அப்படி வரல அப்படின்னா நாட் அ சர்க்கிள். ஓகேவா? இதை வச்சுதான் நம்ம சால்வ் பண்ண போறோம். வாங்க அப்ரோச் பார்ப்போம். ஸோ இதான் அதோட கோட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லோ பாயிண்டர் எப்பவும் போல ஹெட்ல மார்க் பண்ணிடுறோம், ஃபாஸ்ட் பாயிண்டர் ஹெட்ல மார்க் பண்ணிடுறோம். தென் வந்து எப்பவும் போல ஃபாஸ்ட் பாயிண்டர் நாட் ஈக்குவல் டு நல் அண்ட் ஃபாஸ்ட்டுக்கு அடுத்து இருக்கிற பாயிண்டர் வந்து நாட் ஈக்குவல் நல் வரைக்கும் இந்த ஒயில் லூப்பை ரன் பண்ண விடுறோம். ஓகேவா? தென் வந்து ஸ்லோ ஒவ்வொரு தடையும் மூவ் பண்றோம், ஃபாஸ்ட் வந்து ரெண்டு ரெண்டு தடவை மூவ் பண்றோம். ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து ஒரு இடத்துல மீட் பண்ணும்போது அங்க சைக்கிள் இருக்கு, நம்ம அப்படியே ரிட்டர்ன் ட்ரூ கொடுத்துரும். ஸோ இப்போ அதே வந்து சைக்கிளே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கடைசியா இருக்கிற எலமெண்ட் வந்து நல்லோட கனெக்ட் ஆயிருக்கும். கரெக்டா? அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு கட்டத்துல ஃபாஸ்ட் இங்க ரீச் ஆயிருக்கும். அப்படிங்கிறப்ப நமக்கு ஒயில் லூப் வந்து ஃபெயில் ஆகி வெளியே வந்திருக்கும். ஃபைனல் வந்து ரிட்டர்ன் ஃபால்ஸ்னு கொடுத்துரும். ஸோ இப்போ இனிஷியல் நான் என்ன சொல்லியிருந்தேன், ஸ்லோவும் இங்கே தான் இருக்கும், ஃபாஸ்ட்டும் இங்கே தான் இருக்கும். இதான் நமக்கு ஹெட் நோடு. ஓகேவா? இப்போ வந்து ஸ்லோ வந்து ஒரு பாயிண்ட் ரிமூவ் பண்ணுவான், ஃபாஸ்ட் வந்து 2 பாயிண்ட் ரிமூவ் பண்ணுவான். ஸோ ஸ்லோ இங்கே வந்துடும், ஃபாஸ்ட் இங்கே வந்துடும். தென் வந்து இப்போ ஃபாஸ்ட்ல அகைன் செக் பண்ணுவோம், ஃபாஸ்ட் நாட் ஈக்குவல் டு நல்லா அப்படின்ட்டு. எஸ். அடுத்து நான் ஃபாஸ்ட்டுக்கு அடுத்து இருக்க எலமெண்ட்டும் நாட் ஈக்குவல் டு நல்லான்னு பார்க்கும்போது ட்ரூ. அப்படிங்கிறப்ப அகைன் இதை ரன் பண்ணுவோம். ஸோ ஸ்லோ வந்து ஒரு பாயிண்டர் இங்கே மூவ் ஆகி வந்துடும், ஃபாஸ்ட் வந்து 2 பாயிண்டர் மூவ் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்கே போயிடும். அதுக்கப்புறம் இந்த 4 எங்க கனெக்ட் ஆயிருக்கு, 2 கிட்ட வந்துடும். அப்படிங்கிறப்ப ஃபாஸ்ட் வந்து இங்கே ஒரு தடவை, தென் இங்கே வந்துடும். ஓகேவா? இப்போ அகைன் செக் பண்ணுவோம், ஃபாஸ்ட் நாட் ஈக்குவல் டு நல் அண்ட் ஃபாஸ்ட்டுக்கு அடுத்து இருக்கிற மட்டும் நாட் ஈக்குவல் டு நல்லான்னு பார்ப்போம். எஸ் ட்ரூ. அப்படிங்கிறப்ப அகைன் ஒரு தடவை ரன் ஆகும். ஸோ ஸ்லோ இங்க இருந்து இங்க வந்துடும். ஃபாஸ்ட் பாயிண்டர் என்ன பண்ணும், இங்க ஒரு ஜம்ப், இங்க ஒரு ஜம்ப். ஸோ ஃபாஸ்ட் பாயிண்டர் இங்க வந்துடும். கரெக்டா? அப்படிங்கிறப்ப நம்ம ஸ்லோவும் ஃபாஸ்ட் பாயிண்டரும் ஒரு இடத்துல மீட் ஆகுதுன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இங்க ஒரு சைக்கிள் இருக்கு. ஸோ அப்போ நம்ம வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணுவோம், இந்த இடத்துல ரன் ஆகும்போது. ஓகேவா? இப்ப அதே இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்லோ பாயிண்டர் இங்க தான் இருக்கும், ஃபாஸ்ட் பாயிண்டர் இங்க தான் இருக்கும். சோ இப்ப ஸ்லோ பாயிண்டர் ஒரு தடவை மூவ் பண்ணா என்ன ஆகும், ஃபாஸ்ட் பாயிண்டர் ரெண்டு தடவை மூவ் பண்ணும். ஸோ ஸ்லோ இங்க இருந்து இங்க வந்துடும், ஃபாஸ்ட் வந்து இங்க இருந்து இங்க ஒரு ஜம்ப், திரும்படி ஒன்னு கிட்ட வந்துடும். ஓகேவா? இப்ப அகைன் ஸ்லோ என்ன பண்ணும், இங்க வந்துடும். ஸோ ஸ்லோ இங்க வந்துடும், ஃபாஸ்ட் என்ன பண்ணும், இங்க ஒரு ஜம்ப், இங்க ஒரு ஜம்ப். ஸோ அகைன் ஃபாஸ்ட் இங்க வந்துடும். இப்ப ரெண்டுமே ஈக்குவலா இருக்கா? அப்படிங்கிறப்ப இங்க ஒரு சைக்கிள் இருக்கு, நம்ம ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணுவோம். இப்ப அதே வந்து இப்ப இங்க ஒன்னு இருக்கு, தென் 2, தென் வந்து 3.
அடுத்து வந்து நல்லோட கனெக்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வந்து செக் பண்றோம். ஸோ ஸ்லோ பாயிண்டர் இங்க வச்சிருப்போம், ஃபாஸ்ட் இங்க வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் மூவ்ல ஸ்லோ இங்க வரும், ஃபாஸ்ட் இங்க வந்துரும். ஃபாஸ்ட் வந்து நாட் ஈக்குவல் நல்லான்னு பார்ப்போம். எஸ். ஃபாஸ்ட் டாட் நெக்ஸ்ட் வந்து நாட் ஈக்குவல் நல்லான்னு பார்க்கும்போது இல்ல. அப்படிங்கிறப்போ ஒயில் விட்டு நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துடும். நம்ம ஃபைனலா வந்து ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணுவோம். ஏன்னா இங்க ஒரு சைக்கிளே கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் இது ஒர்க் ஆகுது. ஜஸ்ட் இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ பாயிண்டர் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய ப்ராப்ளம் இது யூஸ் பண்ணி ஈஸியா சால்வ் பண்ணலாம். இப்போ இதுக்கப்புறம் லிங்க்டு லிஸ்ட் 2 ப்ராப்ளம் அப்படின்னு இருக்கு. அதுல எங்க சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கறத நம்ம சொல்லணும். ஸோ அப்கமிங் டேஸ்ல அந்த ப்ராப்ளமும் சால்வ் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா O ஆஃப் n டைம்ஸ் ரன் ஆகும். எப்பவும் போல அந்த லிங்க் லிஸ்ட் ஃபுல்லா நம்ம டிராவர்ஸ் பண்றோம். ஸோ வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா O ஆஃப் nன்னு எடுத்துக்கும். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எந்த ஸ்பேஸும் எக்ஸ்ட்ராவா யூஸ் பண்ணல அப்படிங்கிறப்போ O ஆஃப் ஒன்லேயே ரன் ஆயிரும். ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு நம்ம ஜஸ்ட் ஒரு ஹேஷ் மேப் யூஸ் பண்ணி இந்த எலமெண்ட்டுக்கு கவுண்ட் வச்சு அகைன் இந்த எலமெண்ட்டே வந்தா இந்த சைக்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறது மாதிரி சொல்லலாம். பட் ஹேஷ் மேப்க்கு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம்னா அதுவும் O ஆஃப் n எடுத்துக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ பாயிண்டர் யூஸ் பண்ணி ஆப்டிமைஸா நம்ம சால்வ் பண்றோம். ஸோ வாங்க கோட் பார்த்துடலாம். ஸோ இதான் அதோட கோட். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் மேட்டர் நம்ம டிக்ளேர் பண்ணிடுறோம். தென் எப்பவும் போல ஃபாஸ்ட் நாட் ஈக்குவல் நாள் அண்ட் ஃபாஸ்ட் நெக்ஸ்ட் நாட் ஈக்குவல் நாள் வரைக்கும் இந்த ஒய் லூப் ரன் பண்ணுவோம். ஓகேவா? ஸ்லோ வந்து ஒரு பாயிண்டரா மூவ் பண்ணும், ஃபாஸ்ட் வந்து ரெண்டு பாயிண்டரா மூவ் பண்ணும். எப்போ வந்து ஸ்லோவும் ஃபாஸ்ட்டும் மீட் ஆகுதோ அப்ப நம்ம வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஏன் அப்படின்னா இங்க ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு லிங்க்டு லிஸ்ட்ல அப்படிங்கிறத சொல்றோம். அதே வந்து லிங்க்டு லிஸ்ட்ல சைக்கிளே இல்லை அப்படின்னா இந்த ஒய் லூப் விட்டு வெளியே வந்துடும். நம்ம ஃபைனலா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஓகேவா? வாங்க ரன் பண்ணிடலாம். ரன் ஆயிடுச்சு, சப்மிட் பண்ணிடலாம். ஸோ இந்த ப்ராப்ளமுக்கு 0 மில்லி செகண்ட்ஸ் ரன் ஆயிருக்கு. இந்த ப்ராப்ளமுக்கு நான் 4 லாங்குவேஜும் கோட் கொடுத்துருக்கேன். ஜாவா, பைத்தான், தென் வந்து C++க்கும் ஜாவா ஸ்கிரிப்டும் கொடுத்துருக்கேன். இந்த கோடை நான் டிஸ்கிரிப்ஷனையும் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கோடிங் வீடியோஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.